அனைவருக்கும் வணக்கம். ஸோ நம்ம அகாடமியில் வந்து பார்த்தீங்கன்னா கோஆப்ரேட்டிவ் எக்ஸாமுக்கான கிளாஸஸ் அப்படிங்கிறது ஸ்டார்ட் ஆயிருக்கு. ஸோ இந்த கிளாஸஸை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா நமக்கு போத் ஆன்லைன் அண்ட் ஆஃப்லைனில் இருக்குது. இந்த கோஆப்ரேட்டிவ் எக்ஸாமை பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்ட்டுக்குமே வந்து கோஆப்ரேட்டிவ்க்கான வேகன்சிஸ் அப்படிங்கிறத ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அதுக்கு ஏற்ற மாதிரி தான் இந்த கிளாஸஸ் வந்து நம்ம பிளான் பண்ணியிருக்கோம். சரியா? ஸோ கோஆப்ரேட்டிவ்னு அதுக்குன்னு தனியாக ஒரு கோர்ஸ் வந்து முடிச்சிருக்கணும். அந்த பர்டிகுலர்ஸை வந்து உங்களுக்கு ஆல்ரெடி தெரிஞ்சிருக்கும். அதை ஆல்ரெடி நம்ம தனி வீடியோஸில் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கோம். அதை ஒரு தடவை பாருங்கள். ஸோ இங்கே என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா இந்த கோஆப்ரேட்டிவ்க்கான கிளாஸஸ் அப்படிங்கிறது ஆன்லைன்லையும் நடக்க போகுது அப்படிங்கிறத நம்ம முன்னாடியே சொல்லியிருந்தோம். ஆன்லைனில் கிளாஸஸ் எப்படி நடக்க போகுது, மெட்டீரியல்ஸ்லாம் என்ன பண்ணியிருக்கோம், நம்ம டெஸ்ட் பேட்ச் இருக்கா இல்லையா, இந்த மாதிரியான கேள்விகளுக்கான பதில தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். முதல்ல ஆன்லைன் கிளாஸஸ் அப்படிங்கிறது எப்போ ஆரம்பிக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா வரக்கூடிய 20ஆம் தேதியிலேருந்து, அதாவது ஆகஸ்ட் 20லேருந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ஆன்லைனில் வகுப்புகளை வந்து ஆரம்பிக்கிறோம். ஸோ கோஆப்ரேட்டிவ் நீங்கள் எந்த டிஸ்ட்ரிக்டாக வேணாலும் இருக்கலாம், இந்த ஆன்லைன் கிளாஸஸை நீங்கள் அட்டன் பண்ணாலே போதும். கோஆப்ரேட்டிவ் எக்ஸாமுக்கு தேவையான எல்லா பர்டிகுலர்ஸையுமே நாங்கள் உங்களுக்கு சொல்லி கொடுத்துருவோம். சரிங்களா? ஆன்லைன் கிளாஸஸாக இருக்க போது ரெக்கார்டட் செஷன்ஸ் வந்து உங்களுக்கு பாடசாலை ஆப்பில் வந்து அப்டேட் பண்ணி விட்டுரும். நீங்கள் அதை வீட்டில் இருந்தே படிச்சுக்கலாம். ஒர்க்கிங் ப்ரொஃபஷனல்ஸ்க்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கக்கூடிய ஒரு விஷயம் தான் இந்த பாடசாலையில் நீங்கள் படிக்கிறது அப்படிங்கிறது. சரியா? ஸோ இதை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஷெட்யூல் எப்படி பிளான் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறத இந்த இடத்துல நாம் கொடுத்துருக்கோம். சரியா? இந்த பிடிஎஃப் டிஸ்கிரிப்ஷனில் அட்டாச் பண்ணியிருக்கோம், எடுத்து பாருங்க. ஒவ்வொரு நாளைக்கும் என்னென்ன கிளாஸஸ், அதாவது நீங்கள் கோஆப்ரேட்டிவ் எக்ஸாம் எழுத போகிறனால அந்த பேப்பர் மெயின் பேப்பருக்கான கிளாஸஸ் ஃபர்ஸ்ட் இருக்கும். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா ஜென்ரல் ஸ்டடீஸ், அதுக்கப்புறமா தான் வந்து நமக்கு அந்த மென்டல் எபிலிட்டி அப்படிங்கிறத உள்ளே கொண்டு வரும். சரியா? ஆனால் ஒவ்வொரு நாளைக்குமே இந்த 3 விஷயத்தையுமே நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணிகிட்டே இருப்பீங்க. தொடர்ச்சியாக ஒரு 40 நாள் நீங்கள் இந்த கிளாஸஸ் அட்டன் பண்ணுறப்ப உங்களுக்கு எல்லா 3 சிலபஸுமே இந்த இடத்துல கம்ப்ளீட் ஆகி முடிஞ்சிடும். அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு தனியாக இதை எப்படி படிச்சிருக்கீங்க, ப்ரிப்பேர் பண்ணியிருக்கீங்க அப்படிங்கிறதுக்கான டெஸ்ட் பேட்சஸ் அப்படிங்கிறதுமே இருக்கும். சரியா? ஸோ இப்போ நான் ஆன்லைனில் இருந்து படிக்க போகிறேன், எனக்கு மெட்டீரியல்ஸ் ஏதாவது அனுப்புவீங்களா அப்படின்னு சொல்லி கேட்டால், நீங்க கோர்ஸ்ல என்ரோல் ஆனதுக்கு அப்புறமா உங்களோட வீட்டுக்கே வந்து பாத்தீங்கன்னா கோஆப்ரேட்டிவ்கான அந்த மெயின் பேப்பர், அந்த சப்ஜெக்ட் பேப்பருக்கான மெட்டீரியல்ஸ், அடுத்தது ஜிஎஸ்கான சிம்பிளிஃபைடு மெட்டீரியல் எல்லாத்தையுமே வந்து உங்க வீட்டுக்கே வந்து கொரியர் பண்ணிடுவோம். அதே மாதிரி தமிழ் எலிஜிபிலிட்டி இருக்கு, அதனால அதுக்கு உண்டான மெட்டீரியலுமே நம்ம வீட்டுக்கே வந்து கொரியர் பண்ணிடுவோம். சரிங்களா? ஸோ நீங்க கிளாஸஸ் பார்க்கணும், அந்த புக்ல வந்து ஒரு டைம் ரிவைஸ் பண்ணிட்டு நீங்க படிச்சுட்டே இருந்தீங்கனாலே போதும், எக்ஸாம் ஈஸியா கிளியர் பண்ணிடலாம். ஸோ எக்ஸாம்ல எப்படி கொஸ்டின் கேட்பாங்க, இந்த மாதிரியான விஷயங்களுக்காக உங்களை ப்ராக்டிஸ் பண்றதுக்காக தான் நம்ம டெஸ்ட் அப்படிங்கிறதையும் பிளான் பண்ணியிருப்போம். கிட்டத்தட்ட ஒரு 8 டெஸ்ட் பிளான் பண்ணியிருக்கோம். டென்டேட்டிவா ஒரு 8 டெஸ்ட் பிளான் பண்ணியிருக்கோம். 6 சப்ஜெக்ட் வைஸ் டெஸ்ட், ஒரு 2 ஃபுல் டெஸ்ட் அப்படின்னு சொல்லி. ஸோ இது எக்ஸாம் டேட் இன் கேஸ் தள்ளி போச்சு அப்படின்னா அதுக்கேற்ற மாதிரி நமக்கு ஷெட்யூல்ல கொஞ்சம் சேஞ்சஸ் வந்து இருக்கும், டெஸ்ட் ஷெட்யூல்ல மட்டும். சரியா? ஆனால் கிளாஸஸ்க்கு இதுதான் ஷெட்யூல். ஸோ ஷெட்யூல் எடுத்து பாருங்க, ரொம்பவே ஆஸ்பிரண்ட் ஃப்ரெண்ட்லியாக தான் இந்த ஷெட்யூல் வந்து இருக்கும். ஒர்க்கிங் ப்ரொஃபஷனல்ஸ்க்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ வேறு ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் ஸ்க்ரீனில் தெரியுற நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.